இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எழுதின பொய் கணக்கு இப்ப ரீசெண்டா 25 லட்சத்தை கொள்ளையடிக்க பாத்தீங்களே அதே மாதிரி இருக்கிற மொத்த கணக்கையும் என் வீட்டுக்காரர் பார்த்து உங்களை கேள்வி கேட்க தான் போறாரு. இனிமேல் நான் உன் கூட தான் இருப்பேன். நம்ம லவ்வுக்கு ஆதாரமா இருக்கிற ஒரு பரிசை நான் உனக்கு கொடுக்க போறேன். அது என்னவா இருக்கும்னு நீ கெஸ் பண்ணி வை. அதுக்குள்ள நான் உன்கிட்ட வந்துருவேன். நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன் மாமா. இனிமே நீங்க சாரி எல்லாம் கேட்க கூடாது. யார் ஃபோன் பண்ணுது? ஹலோ, யார் ஃபோன்லன்னு கேக்குறேன்ல. ஹலோ ஹலோ மாமா, சாப்பிட ஏதாவது வேணும்னா? என்ன திடீர்னு கரண்ட் போச்சு? ஹலோ 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 ஏய் தங்கவேல, ஏய் சக்தி, எடுத்து வாடா. இருங்க வரேன். அத்தை, இருட்டுல எது எங்க இருக்குன்னே தெரியல அத்தை. அந்த 3வது செல்ஃப்ல இருக்கும். சரி அத்தை. கண்ணு கூசுது. சந்தோஷ், ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பாரு. ஏதாவது கார்ப்பரேட் மெசேஜா இருக்கும், இல்ல ரியல் எஸ்டேட் மெசேஜா இருக்கும். பாருப்பா, ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜா இருக்கும். சரிப்பா, பாக்குறேன்ப்பா. என்ன மெசேஜ்னு பாருப்பா. சரி, பாக்குறேன். போதும் விடுங்க. கை கழுவிட்டு வந்துடுறேன்.
சாப்பாடு சூப்பர். சாப்பிடுங்க. இந்த பொண்ணு அனுப்புன மெசேஜை பார்த்து எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கான். என்னது? பயமாங்கொலியா இருக்கியாடா? யாரு எதுக்கு பயப்படுறாங்க? ஆமா, பல பரீட்சைக்கு வர மாட்டேங்கிறாமா உன் சின்ன புள்ள. டேய் சக்தி, அம்மா இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. ஆடு. டேய், நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்க, நான் வேணா எழுந்து போறேன். ஐயய்ய அப்படி எல்லாம் முடியாது. வாங்க வாங்க வாடா, வா. வாங்க. பாத்துலாமா? Come on. ஏய் நிறுத்துங்க. என்னப்பா? யார் ஜெயிக்கிறீங்களோ அதுக்கு என்ன பரிசுன்னு உங்க அம்மா முடிவு பண்ணணும். ஆட்டாம சரியா தீர்ப்பு சொல்லிருக்காரு. இந்த லட்டு அங்க வை. வேடா. லட்டு தான் பரிசு. அவன் ஜெயிச்சா அந்த லட்டு, ஆ. இவன் ஜெயிச்சா இந்த லட்டு. என் கைக்கு ஒரு லட்டு. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, அதுவே வந்து கிடைக்கும். அம்மாண்ணா அம்மாதான். வாடா. வாங்க. ரெடி? ரெடி. ஏய், வா 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 வா. பாத்துருவோம்டா. அப்படிதான். நல்லா வேண்டிக்கோங்க. தோத்துற போறீங்க. சக்திவேல். அமுத்துடும். ஆமா, தப்பு. வா 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 வா. ஏய், எனக்கு தான்டா லட்டு. அண்ணா, ஐயோ. டேய் சக்தி, அம்மா ஜெயிச்சிருவேன். ஜெயிச்சிருவேன். லட்டு எனக்கு தான். ஏய், எனக்கு தான்டா லட்டு. லட்டு. மாறி போ. ஐயோ சக்தி. அண்ணா, ஐயோ. எப்படி? வள்ளியம்மே, ஜெயிச்சவனுக்கு லட்டை கொடுடி. ஏய், அண்ணன் யாருடா? என் பலம் என்ன? ஆ? அம்மா. என் வீரம் என்ன? நீங்க வந்து உட்காருங்கம்மா. உங்க சின்ன பையன் நீங்க வந்து தோத்துட்டான்ல? ஆடுங்க. பாத்துலாம் வாங்கம்மா. இப்ப பாக்கலாம். உட்காருங்க. இப்ப அம்மாவை ஜெயிச்சு காட்டு. அவன் தோத்து போயிடுவான். அம்மா, நான் தான் ஜெயிக்க போறேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஜெயிச்சிட்டேன்றதுக்காக எனக்கு சோறு போடாம இருக்க கூடாது, புரிஞ்சுதா? விளையாடலாமா? வாங்க பார்க்கலாம். முடியாதுமா. ஏன் வள்ளியம்மா உங்களை தோக்கடிக்க முடியாது. தாய்க்குளம் தோக்கக்கூடாது நினைக்கிறேன். அம்மா, ஜெயிக்கணும். முயற்சி பண்ணுங்க. என்னப்பா இது? தாய்க்கு 2 கை போடுறதுல எல்லாம் உரிமை இருக்குடா. அப்பா, என்னப்பா நீங்க? அம்மா 2 கையும் வைங்கம்மா. ஏய். அப்பா சொல்லுங்கப்பா. ஆட்டாம தீர்ப்பு கொடுத்தாச்சுடா. என்னப்பா நாட்டாமே இருந்துட்டு இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறீங்க? கொடுத்தாதுடா. சூப்பர். இதெல்லாம் சரியா இல்லம்மா. அம்மா. அம்மாறாங்க. வள்ளியம்மா, அம்மா, நீங்க ஆட்டம் சரியா இல்லம்மா. அம்மா சூப்பர் சூப்பர். அம்மா தான் ஜெயிப்பாங்க. என்னப்பா நீங்க பாத்துட்டே இருக்கீங்க? தோக்க போறீங்கன்னு சொல்லல. நீ இரு. அம்மா ஜெயிக்கணும். நீங்க தான் ஜெயிக்கணும். அம்மா. சும்மா இருடா. அண்ணா. இல்ல, ஒத்துக்க மாட்டேன். இத நான் ஒத்துக்க மாட்டேன். தாய்க்கு பிள்ளைங்க சப்போர்ட் தான்டா பண்ணுவாங்க. இல்லப்பா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். வேற வேலை நீ இல்ல. தோத்துட்டடா அம்மாட்ட. அண்ணா நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. இப்போ வந்துடுறேன். வாங்கண்ணே. உட்காருங்க. போ இதோ வந்துடுறேன். அண்ணி சக்தி, என்ன நீ? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சொல்றேன். இங்க வா. என்ன நீ? என்ன என்னாச்சு? சக்தி, அது வந்து பதட்டப்படாம சொல்லுங்க. நீ என்னாச்சு? நேத்து நம்ம வீட்டுக்கு ஒரு தோபி வந்தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் கொடுத்தான். நம்ம எடுத்துக்கிட்ட போட்டோவா? ஐயோ, சத்தம் போடாத. சென்னையில நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ். அவன் கைக்கு எப்படி போச்சு? தெரியலையே, எப்படி போச்சுன்னு தெரியல. யாரோ 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்லிருக்காங்க. அது பார்த்த உடனே உயிரே போயிடுச்சு சக்தி. என்ன பண்றதுன்னு தெரியல. அது
அதுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு. எல்லா போட்டோஸையும் எரிச்சிட்டேன். எதுவுமே இல்ல. சக்தி, அதுக்கப்புறம் யாரோ ஃபோன் பண்ணாங்க. நான் யாருன்னு கேட்டதுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. கல்யாணம் கூடி வர நேரத்துல அண்ணி அண்ணி அழாதீங்க அண்ணி. ரொம்ப பயமா இருக்கு சக்தி. அண்ணி நான் என்னைக்கு உங்களை அண்ணியா எடுத்துக்கிட்டேனோ அன்னைக்கே எல்லா போட்டோவையும் எரிச்சிட்டேன். அதுக்கு இல்ல ஆனா சக்தி, இதுதான் எனக்கு எப்படின்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி பதட்டப்படாம யோசிப்போம் அண்ணி. அனுஷ்கா அனுப்பியிருப்பாளோ? இது அனுஷ்காவா தான் இருக்கும். இல்ல சக்தி, அனுஷ்கா சான்ஸே இல்ல. அவளை வீட்டை விட்டு அனுப்பும் போது அவ உனக்கு போன் பண்ண கூடாது, வீட்டு பக்கமும் வராம இருந்தா நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருந்தா. அனுஷ்கா பண்ணிருக்க மாட்டா. நான் இவ கூட ஆட நீங்க தோத்துருவீங்கன்னு பயம். அதான் வாங்க பாத்துக்கலாம். ஒரு கை அம்மா என் பொண்ணு பாத்துருவோம். நம்ம ஜெயிப்பா. தேன்மொழியா கொக்கா பாத்துறலாம். பொண்டாட்டிக்கே ஜாலியா போடா. வள்ளியம்மை நம்ம குடும்ப வீரத்தை நிலைநாட்டு. தென்மொழி சொல்றத கேளு. வள்ளியம்மை நீதான் ஜெயிக்கணும். பாத்தீங்களா? அப்பா, நீ வேணா பாருங்க என் பொண்ணாடி தான் ஜெயிக்க போறா. அம்மா ஆடுங்கம்மா, போராடு. வேணாம் தென்மொழி சொல்றத கேளு. வள்ளியம்மை மொத்த வெயிட்டியா இருக்கு. ஆடுதேனு ஆடுதேனு நல்லா ஆடு. பாத்தீங்களா? விடாத தெனு, சொல்றத கேளு. தெனு தெனு ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இது அனுஷ்காவா தான் இருக்கும். அவ தான் அனுப்பியிருக்கணும். இல்ல சக்தி, அனுஷ்காவா இருக்காது. அதுவும் இல்லாம எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ உன்னை தானே கல்யாணம் பண்ணிப்பா. அப்போ வேற யாரா இருக்கும்? ஆடுதேனு நல்லா ஆடு. பாருங்க ஆடுங்கம்மா. தெனு, விடாத தெனு, சொல்றத கேளு. தெனு தெனு ஆடுதேனு, விட்டு கொடுக்காத தெனு. தெனு அண்ணி ஒருவேளை கோடீஸ்வரி அனுப்பியிருப்பாளோ? கோடீஸ்வரிக்கு நம்மளோட கதை எதுவுமே தெரியாதே. அண்ணி ரவுடி லட்சுமி கிட்ட நான் தான் உங்க பழைய லவர்னு சொன்னதை அவ தங்கச்சி கிட்ட எதேச்சியா சொல்ல போய் அத கோடீஸ்வரி கேட்டிருந்தா? சக்தி, நீ சொல்ற மாதிரி கோடீஸ்வரி கேட்டிருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு போட்டோ அவளுக்கு எப்படி கிடைக்கும்? மார்ஃபிங் பண்ணிருக்கலாம்ல. அந்த போட்டோஸ் எல்லாமே ஒரிஜினல். நம்ம ரெண்டு பேரும் பார்க் பீச்னு சுத்தினப்ப எடுத்துக்கிட்ட போட்டோஸ். இது வேற யாரு? அண்ணி போட்டோ அனுப்புனவங்க எப்படி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க? எதுக்காக அனுப்புனாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து சமாளிச்சிடலாம். இல்ல சக்தி, ரொம்ப பயமா இருக்கு. மாமியார் விட்டு கொடுத்துறாத. அது வரைக்கும் இந்த போட்டோ விஷயத்தை பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க டென்ஷனா இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அண்ணி. அது மட்டும் இல்ல, வெற்றி அண்ணனுக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றது கேளுங்க. நீங்க வாங்க, எப்பவும் போல சிரிச்சபடி இருங்க. வாங்க அண்ணி, சரி நீ போ, நான் வரேன். சீக்கிரம் வாங்க. இது நல்லா இருக்கு பாருங்க. ஏன் தென்மொழி இது நல்லா இருக்குல்ல? நீங்க சும்மா இருங்க, நான் பாக்குறேன்ல. என்னப்பா? பொம்பளைங்க புடவை எடுக்கிற இடத்துல நீங்க என்னடா ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க? சரிப்பா, நம்ம செக்ஷனுக்கு போகும்போது உங்களுக்கு தேவையானதை நான் எடுத்து கொடுக்குறேன். பேசாம இருக்க உங்களுக்கு மாட்டீங்களா? தான் செலக்ட் பண்ண தெரியுமா? எங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியும். வாங்கடா நாம அங்க போவோம். செலக்ட் பண்ணிட்டாலும் அந்த ப்ளூ எடுங்க. இது எப்படி இருக்கு லட்சுமி? இத மேல போட்டு காட்டு. நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா அவனுக்கு? கொடு. வெற்றி எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. அது தென்மொழி, இதுல நான் ஒரு சட்டை தச்சுக்கிட்டுமா? அவ காதலியே போல. இது எப்படி இருக்குமா? நல்லா இருக்காது.
இதுவும் நல்லா இருக்கடா வெற்றி. அண்ணா ஆ. இது அன்னைக்கு நல்லா இருக்கும், போய் காட்டிட்டு வந்துட்டுமா? போய் காட்டிட்டு காட்டிட்டு வந்துடுறேன். இதோ இதையும் எடுத்து வைங்க. இந்த புடவை பாரு. வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், டல்லாவே இருக்கீங்க. யாராவது பார்த்தா தேவையில்லாம பிரச்சனை வரப்போகுது. கொஞ்சம் சிரிங்க. இந்த டிசைன் பாருங்க, நல்லா இருக்கா? சரிங்க இதையும் வேண்டாம். எடுத்து வைங்க. சரி, இதை பேக் பண்ணிட்டு வேற கலர் எடுத்துட்டு வரேன். லக்ஷ்மி அத்தை இதை எடுமா. இது எப்படி இருக்குமா? பாக்குறேன். ஆ? ஹலோ. ஓ, அந்த கலர் எடுங்க. அண்ணி, உங்க முகத்துல கல்யாண கலையே இல்ல. எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிற குஷியில அதை கவனிக்கல. யாராவது பார்த்தா தேவையில்லாம பிரச்சனை வரப்போகுது. அண்ணி, இந்த டிசைன் பாருங்க, நல்லா இருக்கா? எடுத்துட்டுமா? கொஞ்சம் சிரிங்க, சந்தோஷமா இருக்க பாருங்க ப்ளீஸ். இதை போய் ட்ரை பண்ணுங்க அண்ணி. போறேன். பாவம் இவங்களுக்கு தான் நம்ம நிறைய வேலை பாருங்க, நல்லா இருந்ததுன்னா எடுத்துட்டோம். இவங்க எடுத்து வைக்கிறதுக்கு அம்மா, இந்த கலர் இல்லம்மா, அந்த கலர் எடுத்தீங்கன்னா மங்களகரமா இந்த இருக்கும். புடவை பாரு. அது ஓகே அண்ணி. சரி சரி. அவ்வளவுதானே? ஏய், வெற்றி. ஏய், இவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. உங்களை செக்ஷன்ல நம்ம ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கோம்னே. அம்மா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. எங்க பொண்டாட்டிங்க சீக்கிரமா எடுக்கணும்ன்றதுக்கோசரம் நாங்க செலக்ஷன் பண்றோம். அவ்வளவுதான். நீங்க காட்டுங்க. எப்படி இருக்கு? நல்ல பிரிச்சு காட்டுங்க. உனக்கு எத்தனை பிரிச்சுமா எடுத்துக்க மாட்டேன். இல்ல இந்த கலர் வேண்டாம். இந்த புடவை எப்படி இருக்கு? அண்ணா, ஒரே ஒரு நிமிஷம், அந்த பக்கம் போயிட்டு வரேன். அண்ணி, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? சக்தி, நான் அனுஷ்காவை பார்த்தேன். அனுஷ்காவா? அவ எதுக்கு நீ இங்கெல்லாம் வரப்போறா? நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. சக்தி நீ போய் அவனுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணி. அங்க இருக்கா. எங்க நீ? இல்ல நீங்க பயந்து போயிருக்கீங்க. ப்ளீஸ் சக்தி, எங்க இருக்கா பாருங்க. அங்க பக்கத்துல தான். பின்னாடி எங்க? பின்னாடி கார்னர்ல பாரு. இல்ல யாருமே இல்ல. நல்லா பாரு. அங்க யாரும் இல்ல. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்க டிசைனர் சாரி இருக்கு, போய் பார்த்துட்டு போ போ போய் பாரு போ. அண்ணி, சக்தி, நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. அவ இங்கதான் இருக்கா. நான் சொல்றது இல்ல கேளு. நான் நீ இந்த பார்த்து பக்கம் போய் பாரு, நான் அந்த பக்கம் போறேன்.